எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி சுனில் அவருக்கு பர்த்டே. அவர் ஆல்ரெடி நம்ம எஸ்கேனுடைய மாவீரன் படத்திலும் நடிக்கிறார் அப்படிமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு பர்த்டே விஷயம் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு போஸ்டர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்கேனுடைய மாவீரன் படத்தில் மிஸ்கின் அவர் நடிக்கிறாரு அப்படிங்க மாதிரி ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. இவர் தான் இந்த ஒரு படத்தில் மெயின் வில்லனாகவே நடிக்கிறாரு. இப்போ இவர் லியோ படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மாவீரன் படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஏன்னா இவருடைய போர்ஷன் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இவரே ரிலீஸ் பண்ணியிருப்பார். பட் இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தில் இவருடைய போர்ஷன் அப்படி இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கு. மாவீரன் ஷூட்டிங்கில் மிஸ்கின் இந்த வாரம் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கு. எப்படியும் இவர் இந்த ஒரு படத்தில் வில்லன் அப்படின்னால இந்த படத்தோடைய லாஸ்ட் ஷெட்யூல் வரைக்கும் இவரும் கண்டிப்பாக இருப்பார். நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது கொடியில் முடிய போகுது. ஆல்ரெடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த படத்தோட 85% ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படிமா சொல்லியிருந்தோம். அதனால் கூடிய விரைவில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த படத்தோடைய ஆஃபீஷியல் ரிலீஸ் டேட் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு படத்தை இந்த ஜூன் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னால கூடியவில் நம்ம அடுத்தடுத்து மாவீரன் படத்தோடைய அப்டேட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.